சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ககன் பூமியை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ சாரதா ககன் கிட்ட போய் கேட்குறாங்க, என்னப்பா காலையிலே சாமி கூப்பிட்டுட்டு ரொம்ப வேகமா போனேன், இப்போ ரொம்ப சோகமா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுவாமா நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அதுக்கான சரியான ரிப்ளை வரதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு சாரதா வந்துட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ண, என்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு கேட்க உடனே ககன் உஷாராயிடுறாரு. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் தான், அதை தான் சொன்னேன், நான் இமெயில் பண்ணேன், அவங்க கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே இல்லை, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில பூர்ணிமா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா கிட்ட ககன் வந்து கேட்குறாங்க, ஆமா பூர்ணிமா எங்க அப்படின்னு கேட்க, பூர்ணிமா வெளியில டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, பூமி வந்து சொல்லி கொடுக்கலனாலும் பூர்ணிமா அவளோட டான்ஸ் ப்ராக்டிஸை பண்ணிட்டு இருக்கா, இருந்தாலும் பூர்ணிமா நம்ம வீட்டில் இருந்த மாதிரி வராது, ஏதோ ஒன்று குறைஞ்சா மாதிரி இருக்கு அப்படின்னு பூமியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா நக்ஷத்ரா வீட்டுக்குள்ள வந்து வராங்க. எப்படியோ ககன் வீட்டுக்குள்ள நுழையணுன்றதுக்காக யாருக்கும் தெரியாம உள்ள வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற பூர்ணிமா மேல ரப்பர் பாம்பை வந்து தூக்கி போடுறாங்க. போட்டதுமே பூர்ணிமா பயங்கரமா கத்துறாங்க. உடனே ககனும் சாரதாவும் வீட்டை விட்டு வெளியில ஓடி வராங்க. இந்த கேப்ல தான் நக்ஷத்ரா அவங்களோட பிளானை வந்து பண்றாங்க. நக்ஷத்ரா அங்கிருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா ககனுக்கு கால் பண்ணி நீங்க கண்டிப்பா என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் வந்து கோவப்படுறாங்க, நீ என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா, நான் இதுக்காக உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வர போறேன், தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க நீங்க கண்டிப்பா என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததான் ஆகணும், எனக்கு கேக்க ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்ல, என்ன நீ சும்மா என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா ஃபோனை வை அப்படின்னு சொல்ல, இவ்வளோ கோவமா பேசுறீங்க, அப்புறம் எதுக்காக எனக்கு அந்த மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னு கேட்க, என்ன மெசேஜ், நான் என்ன மெசேஜ் உனக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ககனே வந்துட்டு அப்படியே நக்ஷத்ராவை லவ் பண்ற மாதிரி அவங்களோட ககனோட நம்பர்லேருந்து நக்ஷத்ரா அந்த மெசேஜை அனுப்பி விட்டுருப்பாங்க. உடனே வந்துட்டு நக்ஷத்ரா என்ன பண்ணுறாங்கன்னா ககன் கிட்ட அந்த மெசேஜை செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. உங்கள் நம்பர்லேருந்து தான் எனக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல ககனும் உடனே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு நக்ஷத்ராக்கு ஐ லவ் யூலாம் போட்டு நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு மெசேஜை டைப் பண்ணி நக்ஷத்ரா வந்து அவங்க நம்பருக்கு அனுப்பி விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மெசேஜை பார்த்ததுமே ககன் வந்து யோசிக்கிறாங்க, இந்த மெசேஜை நாம் அவளுக்கு அனுப்பவே இல்லையே, எப்படி இந்த மெசேஜ் போயிருக்கும், கண்டிப்பாக இது வேறு யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்போது ககன் வந்துட்டு ஏன் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ என்னாலலாம் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், அப்படி நீங்கள் மட்டும் வரலை அப்படின்னா நீங்கள் அனுப்பின அந்த மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன், எல்லாருக்கும் அனுப்பிடுவேன், நீங்கள் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க. இதனால ககன் ரொம்பவே டென்ஷனாக இருப்பார். இன்னொரு பக்கம் ஒரு டான்ஸ் காலேஜ் பில்டிங் கட்டுறதுக்காக வந்துட்டு டொனேஷனாக வந்து சந்திரா கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ சந்திரா அதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க டான்ஸுன்னு வந்து எதுக்குமே என்கிட்ட கேட்டு வராதிங்க, அதனால நான் நிறைய இழந்துட்டேன், அதனால நான் ₹1 கூட அதுக்காக நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதை கேட்டு வந்தவங்க கிட்ட சந்திரா ரொம்ப கோவமாக பேசி அனுப்புகிறாங்க. அப்போது சந்திரா கிட்ட வந்துட்டு எதுக்காக டான்ஸ் கற்றுக் கொடுக்குற பூமியை மட்டும் இந்த வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ சந்திரா வந்துட்டு பூமியை இந்த வீட்டில் நான் வச்சுருக்கிறதுக்கு காரணம் அவன் மேலே நான் வச்சுருக்கிற அன்பு அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவே வந்துட்டு இப்படி டான்ஸை பற்றி பரதநாட்டியத்தை பற்றி ரொம்ப மோசமாக பேசினதை நினச்சி பூமி ரொம்பவே அதை பற்றியே வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பூமி கிருஷ்ணா கிட்ட வந்து கோவிலில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பூமியை வந்து ககனுக்கு கால் பண்ணி பேச சொல்கிறாங்க. அதே மாதிரி பூமியும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ககனுக்கு அவங்களோட வீட்டு லேண்ட்லைனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது சாரதாவும் பூர்ணிமாவும் பேசுவாங்க. உங்கள் அண்ணன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுமே பூர்ணிமா வந்து ககனை கூப்பிட்டு ககன் கிட்ட ஃபோனை வந்து கொடுக்குறாங்க. பூமி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே வந்துட்டு ககன் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க. உடனே பூமி கிட்ட வந்து கேட்குறாங்க, நீயும் என்னை வந்து லவ் பண்ணுறியா சொல்லு, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து பூமி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. அவரோட எமோஷன் எல்லாம் வந்து அப்படியே வந்து பூமி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு பூமி வந்துட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக பயங்கரமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ககனுக்கு எந்த ஒரு பதிலும் வந்து பூமி வந்து சொல்லவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா இப்படி பரதநாட்டியத்தை பற்றி ரொம்ப மோசமாக பேசுறத நினச்சி ரொம்பவே வந்து பூமி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கிருஷ்ணாவும் பூமியை வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தியா, அபூர்வா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு கூட தெரியாமல் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த சொத்து மொத்தமே வந்து
வந்து உன்னோட அம்மா பரதநாட்டியம் ஆடி தான் வந்து இந்த மொத்த சொத்தையும் சேர்த்தாங்க. இதில் அவங்களுக்கு தனியாக ஒரு டான்ஸ் காலேஜே கட்டணும்னு அவங்களுக்கு ஆசை. அந்த கனவு நிறைவேறத்துக்குள்ளே அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த ஆசையை நாமையே நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு வந்து பூமி சொல்கிறாங்க. எப்படிம்மா உங்கள் அப்பா தான் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காரு, உங்கள் அப்பாவை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மா அதை ஆசைப்பட்டாங்க ஆனால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபூர்வாதான்னு கூட நம்ம சொன்னால் அவர் நம்புவாரா அப்படின்னு கேட்க, உடனே வந்துட்டு பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்புவார், நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படிம்மா எப்படி நம்புவார் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அபூர்வா வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு உடனே கிட்ட வந்து அவங்களோட மொபைல் எடுத்து அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பூமி வந்து சொல்கிறாங்க, என்னோட அம்மா ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்ல, எப்படிம்மா உங்கள் அப்பா இப்படி இருக்காரு, உங்கள் அப்பா கிட்ட உண்மையை சொன்னால் அவர் நம்பவும் மாட்டார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூமி வந்து சொல்கிறாங்க, அன்னைக்கு அவருக்கும் ஷோபாக்கும் வந்து ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, அந்த பொண்ணு இருக்குன்னு சொன்னப்போ அவர் நம்பினார்ல, அதே மாதிரி இப்போவும் நம்ப வைப்போம் அப்படின்னு சொல்ல, அது எப்படிம்மா அதே மாதிரி இப்போ சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு நான் போட்டது எல்லாமே நாடகம் அப்படின்னு வந்து பூமி சொன்னதுமே அதை கேட்டு வந்து அபூர்வா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எப்படிலாம் நாடகம் போட்டு நம்மளை ஏமாத்திருக்கா அப்படின்னு. பூமி அதெல்லாம் நாடகம் அப்படின்னு சொன்னதை அப்படியே வந்துட்டு அபூர்வா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. பூமியும் கிருஷ்ணாவும் பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே வீடியோவாக வந்து எடுத்துருவாங்க. இதெல்லாம் கேட்டு அபூர்வா ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ககன் என்ன பண்ணுறாருன்னா பூமிக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி வந்து பேசுகிறாரு. பூமிக்கிட்ட பேசணுன்னு ஜெரிக்கு கால் பண்ணி பூமிக்கிட்ட வந்து கொடுக்க சொல்கிறாரு. அப்போது பூமிக்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி நான் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பூமி வந்துட்டு அது எப்படி அதெல்லாம் வேண்டாம், பர்த்டே பார்ட்டிக்கெலாம் நீங்கள் வராதிங்க, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் உங்களை யாரும் கூப்பிடவே இல்லை, கூப்பிடாத இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எனக்கு மரியாதை இருக்காது, யாரும் கூப்பிடவே இல்லை நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்போ யார் கூப்பிட்டாங்க உங்களை அப்படின்னு கேட்க, அது நக்ஷத்ரா தான் என்னை பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொன்னதுமே, என்னது நக்ஷத்ரா கூப்பிட்டாளா, ஆமாம் அவள் என்ன லவ் பண்ணுறாளாம், அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து நான் அவளுக்கு கேக் ஊட்டி விடணுமா அப்படின்னு சொன்னதுமே, என்னது அவள் உங்களை லவ் பண்ணுறாளா, அவளுக்கு வந்து நீங்கள் கேக் ஊட்டி விடணுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இரு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அவள் என்ன லவ் பண்ணுறன்னு சொல்லியிருக்கா, அது அவளோட பிரச்சனை, நான் வந்து அவளுக்கு கேக் ஊட்டி விடணும்னு சொல்லியிருக்கா, அது என்னோட பிரச்சனை, இடையில நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே வர்றது சாரதாமாக்கு தெரிஞ்சா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனால தான் நான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரதான் போகிறேன், ஆனால் நான் வந்து அந்த நட்சத்திராக்காக வரல, உனக்காக தான் நான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரப்போகிறேன், ஏன்னா உங்ககிட்ட இந்த சரியான பதில் எனக்கு கிடைக்கல, நான் உங்ககிட்ட நேரடியாக அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்காக தான் நான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரப்போகிறேன், இதை சொல்கிறதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ஃபோனை வச்சுடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.